ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ சுந்தரகாண்டத்தோட அடுத்த தொடர்ச்சி ஒரே சர்க்கம்தான். அதோட தொடர்ச்சி அனுமான் காதுகளெல்லாம் சுருக்கிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? அனுமான் வானரர்களை பார்த்து பின்னாடி சொல்றார், ராகவனால விடப்பட்ட வாயுவோட வேகம், ஆற்றல் அதெல்லாம் அந்த ராவணனால பரிபாலிக்கப்படுற இலங்கைக்கு செல்ல போறேன். இலங்கையில ஜனககுமாரிய பார்க்கல, நான் அதே வேகத்தோட தேவலோகம் போயிடுவேன். தேவலோகத்திலையும் சீதையை காணலை அப்படின்னா கொஞ்சம் கூட சிரமப்பட மாட்டேன். ராட்சச மன்னனான ராவணனை கட்டி இழுத்துட்டு வருவேன். எப்படியும் காரியத்தை முடிச்சுண்டு தான் சீதையோட வருவேன். தேவைப்பட்டா ராவணன் முதலானரோடு இலங்கையை பெயர்த்து எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு வானரோத்தமன் சொல்றார். வானரர்கள்ட்ட இப்படி சொல்லிட்டு கவலை இல்லாம மேல எம்பி பறந்து போறார். அப்போ தன்னை கருடனாகவே நினைச்சிருக்கிறார். அவர் வேகமா அந்த புறப்பட்ட போது மலை மேல இருந்த மரங்கள் கிளைகளோட இருந்த நாலா பக்கத்துல இருந்தும் எல்லாம் உயின்னு கிளம்புறதான். அது இது மாதிரி குரங்க வானரத்தோட மதம் கொண்ட நாரை, கொக்கு, மலர்ந்த புஷ்பங்கள் இதெல்லாம் விளங்கிய அந்த மரங்களை தன் தொடையோட வேகத்தால இழுத்துண்டு நிர்மலமான ஆகாயத்துல சென்றார் அனுமான். வெகு தூரம் செல்வதற்கு புறப்பட்டவரை அவருடைய உறவினர்கள் எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறத போல அனுமானுடைய தொடையோட வேகத்தால பெயர்க்கப்பட்ட மரம் கொஞ்ச நேரம் அவரை பின்தொடர்ந்து போறதாம். படை வீரர்கள் அரசனை பின்தொடர்ந்து செல்வதை போல அவரோட தொட வேகத்தால முறிக்கப்பட்ட மரங்கள், சால மரம் மற்ற மரங்களும் அனுமனை பின்தொடர்ந்து போறது. நன்னா பூத்துண்டிருந்த கிளைகளை கொண்ட மரங்கள், அதை சூழப்பட்ட அனுமான் ஒரு பர்வதம் மாதிரி தோற்றமுடையவரா ஆச்சரியமா விளங்குறாராம். முன்னாடிலாம் மகேந்திரனுக்கு பயந்த மலைகள் கடல்ல மூழ்கியது மாதிரி செழுமையா வளர்ந்திருந்த மரங்கள் அனைத்தும் உப்பு கடல்ல விழுந்து மூழ்கிறது. மேகம் போல விளங்கிய வானரர் பல வகையான தளிர் மொட்டு மலர்களால் சூழப்பட்டவராய் மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட பர்வதம் போல விளங்குறாராம். அவருடைய வேகத்தால உண்டான சக்தி அந்த முழுதும் மரங்கள் புஷ்பத்தை உதிர்த்துண்டு சமுத்திரத்துல விழறத பார்க்கும்போது திரும்பி செல்ற நண்பர்கள் போல இருந்ததாம். அந்த கூட வந்த அந்த மரம் எல்லாம் பெயர்த்துண்டு போனது ஒழியோ அது. அனுமான் புறப்பட்ட கொஞ்சம் வேகத்துல அந்த காற்றினால உதிர்க்கப்பட்ட பல நிறங்களை கொண்ட பல வகைப்பட்ட மலர்கள், ரொம்ப பூவெல்லாம் கனம் இருக்காது இல்ல, அது எல்லாம் அப்படியே கனம் இல்லாம அப்படியே கடல்ல விழுந்துடுறது, மூழ்கிடுறது. நாலு பக்கமும் அழகழகான கலர் வர்ணங்கள் கொண்ட மலர் கூட்டங்களால சூழப்பட்ட அந்த வானரர் மின் கொடி போல அலங்கரிக்கப்பட்டு மேல புறப்பட்டு போற மேகம் போல விளங்குறாராம். என்ன ஒரு உபமானம் பாருங்க. அவருடைய வேகத்தால உதிர்ந்த மலர்கள் எல்லாம் உதயமாகின்ற இருக்கிற அழகிய தாரகைகளோடு கூடிய ஆகாயம் போல சமுத்திரம் கடல் பார்க்கறதுக்காக இருக்கான். ஆகாயத்துல விரிக்கப்பட்ட அவருடைய இரு கைகளும் மலை முகட்டுல இருந்து கிளம்பிய 5 தலை கொண்ட 2 நாகம் போல தோன்றிதான். அப்போ அலைகளை கொண்ட பெருங்கடலை குடிப்பவர் போல ஆகாயத்தை பருக விரும்புவர் போல காணப்படுறாராம் இந்த வானரர். வாயு மார்க்கத்துல செல்ற அவருடைய மின்னல் போன்ற 2 கண்ணு மலையில அக்னி போல பிரகாசிக்கிறதாம். அனுமானுடைய மஞ்சள் நிறமான வாட்டமான அந்த 2 பெரிய விழிகளும் உதயமாகிற சந்திர சூரியரை போல ஒளி வீசுறதாம். அவருடைய சிவந்த மூக்கினால சிவப்பான முகம் அந்த சூரிய மண்டலம் போல விளங்கிடுவான். வாயுகுமாரர் தாண்டிட்டு இருக்கும்போது உயர தூக்கப்பட்ட வால் எப்படி இருக்குன்னா
ஆகாயத்துல உயர்த்தப்பட்ட இந்திரனோட கொடி மாதிரி இருக்கான். மகா புத்திசாலியான மகானும் வெண்மையான கடவா பற்களை உடையவருமான வாயுவோட மைந்தர் சுருண்ட வாளினால ஒரு ஒளிவட்டம் அது சூழ்ந்த சூரியன் போல ஜொலிக்கிறாராம். வாளின் அடிப்பகுதி எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. பெரிய மலை தாதுக்களால பிளக்கப்பட்டது மாதிரி இருந்ததாம். அந்த வானரர் சிங்கம் தாண்ட மாதிரி ஒரு மலையிலையும் மோதும் போது அந்த காற்றோட சப்தம் மேக கர்ஜனை அந்த மாதிரி இருந்ததாம். ஆகாயத்துல வடக்கு திசையில இருந்து தெற்கு நோக்கி செல்ற உல்கா அப்படின்னு எரிக்கொள்ளி மாதிரி அந்த வானரர் தெரிகிறாராம். ஆகாயத்துல செல்ற அந்த சூரியன் போன்றவரும் நெடிய உருவம் படைத்தவருமான இந்த வானரரோ கடலை தாண்டுவதற்காக கட்டி கொண்ட கச்சம் இருக்கு இல்லையா, கச்சம் மாதிரி கட்டினா தானே ஈஸியா தாவ முடியும். மதம் பிடித்த யானை மாதிரி தெரியறாராம் கண்ணுக்கு. மேல உள்ள தன்னோட உடலாலும் கீழே கடல் நீர்ல காணப்பட்ட தன்னோட நிழல் இந்த வானரர் காற்றால செலுத்தப்படுற ஓடம் போல தோன்றார். அவர் கடல்ல எங்கெங்க போனாரோ அந்தந்த இடங்கள் எல்லாம் அவருடைய தொடை அப்படியே வேகத்தால கடல்ல கலக்கப்பட்டது மாதிரி இருந்ததும். மலைகள் போல சமுத்திர அலவரிசைகளை தன்னோட மார்புனால இடிச்சு தள்ளிண்டு வேகமா புறப்படுறார். தாவின்னு இருக்கார். அவரோட காரியத்துல கண்ணா இருக்கார். பலமான மேக காற்று, அந்த வானரரோட வேகத்தால உண்டான காற்று, இது எழுப்புற சத்தம் அந்த பெருங்கடலையே நடுங்க செய்யறதாம். உப்பு கடல்ல இருந்து பெரிய பெரிய அலைக்கூட்டங்கள் எல்லாம் இழுத்துண்டு போற வானர சிங்கம் ஆகாயத்திலையும் பூமியிலையும் வாரி இறக்கிறதும் போல பாயறாராம். மிகுந்த வேகத்தோட போன அவர் பெருங்கடல்ல மேரு மந்திர மலைகளுக்கு ஒப்பான அலைகளை கணக்கெடுப்பவர் போல வரிசையா கடந்துட்டு போறாராம். ஒன்னா அவருடைய வேகத்தினால இழுக்கப்பட்ட அந்த கடல் நீர் மேகத்தோட சேர்ந்து ஆகாயத்துல பரவி சரத்கால மேகம் போல தோன்றதும். மனிதர்களோட உடம்புல இருந்து ஆடைகள் களையப்பட்ட பின் அங்கங்கள் தெரிவது மாதிரி கடல்ல வாழற திமிங்கலம், முதலை, மீன், ஆமை முதலிய நீர்வாழ் பிராணிகள் தங்களை மூடியிருந்த தண்ணீர் மேல போய் விடுறதே போன பின்னாடி எப்படி வெளியில காணப்படுமோ அந்த மாதிரி ஆகாயத்துல நீந்தின்னு இருக்கிற அனுமானை பார்த்து கடல்வாழ் பாம்பு கருடன்னு எண்ணித்தான். 10 யோஜனை அகலம், 30 யோஜனை நீளம். இப்பேற்பட்ட அந்த வானர சிம்மத்தோட நிழல் தண்ணீர்ல விழுந்து ரொம்ப அழகா இருந்ததும். உப்பு கடல்ல பரவிய வாயுகுமாரனை தொடர்ந்து போற அவருடைய நிழல் வெண்மையான மேக கூட்டம் போல பிரகாசம். பேரொளியும் பேருடலும் கொண்ட அனுமானுடைய பிடிப்பு ஏதும் இல்லாத அந்த ஆகாய வழியில ரெக்கை படைத்த பர்வதம் போல இருந்தாராம். பலம் பொருந்திய இந்த வானரர் வேகமா எந்த வழியில போனாரோ அந்த வழியில சமுத்திர 2 ஓரங்களிலும் உயர்ந்து நடுவுல தாழ்ந்திருக்கிற பெரிய கொப்பரை மாதிரி காணப்பட்டதும். பறவைகள் கூட்டமா செஞ்சிருக்கிற ஆகாய வீதியில கருடனை போல அனுமான் வாயுவை போல மேக கூட்டங்களையும் இழுத்துட்டு போறார். அவர் மேக கூட்டங்களுக்குள்ள திரும்ப 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 புகுந்து வெளியில வந்து மேகங்களால சந்திரன் மடைக்கப்படுவதும் வெளிப்படுத்துவதும் அதுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி வானரால இழுக்கப்பட்ட மேகம் வெண்மை, சகப்பு, மஞ்சள், நீலம் இந்த மாதிரி கலரா பிரகாசிக்கிறதாம். தேவ கந்தர்வர்கள் எல்லாம் வேகமா சமுத்திரத்தை தாண்டிட்டு போற வானரரை பார்த்து அவர் மேல மலர அப்படியே பொழிகிறாளாம். இதோட கண்டினியூவேஷனை அடுத்த பதிவுல பார்க்கலாம். சுந்தரகாண்டம் கேட்போருக்கு பலவித நன்மைகள் உண்டாகுங்கிறது
அனுபவத்தில் கண்டறிஞ்ச உண்மை. முடிகிறவா எல்லாரும் வீட்டில் ஒரு ஒரு புஸ்தகத்தை வாங்கி கார்த்தால குளிச்சு ராமராமா சொல்லி ஒரு புஷ்பம் போடுங்கோ. படிக்க முடியாதவா, கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறவா இந்த மாதிரி 4 பேரா சேர்ந்து ஆளுக்கு ஒரு சர்க்கம் ஆளுக்கு ஒரு பேரா படிங்கோ. அதுவும் முடியலையா, இந்த மாதிரி ஆடியோஸ் கேளுங்கோ. இதை உங்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ. எப்போதும் நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ராம 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 ராம.